மச்சான் எங்கடா ஓடுற சொல்லுடா. என்னால ஓட முடியல இந்த உடம்பு வச்சுட்டு. கவுடுக்குள்ள பைக்க விடாம மாமா வந்து இத்து போன ஆளுங்க வேற தொத்தினே இருக்கிறாங்க மச்சான். மச்சான் ஓடுறவங்க இடத்து ஓடுவானா ஓட முடியாத மூச்சு வாங்கினா எங்க ஊர்ல பழமொழி இருக்கு. அந்த பழமொழி எல்லாம் எதுக்கு? அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஓடுறவங்கள பிடிக்கணுமா வேணாமா? ஓடுறாங்களே, பிடிக்கலன்னா முதலாளி டாரா கிழிச்சிருவாரு. இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடுமா? அண்ணா வேகமா ஓடுனா பிடிச்சி ஓடு ஓடு ஓடு. அந்த பொண்ணை விட்டு வா மச்சான், நம்ம ஓடி போயிடலாம். தேவையில்ல ரிஸ்க் மச்சான். உனக்கு எப்படியோ இந்த பாடி தாங்காதுடா. ஒன்னும் ஆகாதுடா. இவருக்கு கால் பண்றாரு. விஷ்ணு உங்க அப்பா கால் பண்ணிட்டே இருக்காரா. என்னடா பதில் சொல்றது? அதான் எனக்கும் புரியலடா. ஆமா, யாரோ தெரியாத பொண்ணுக்காக தெருத்துருவா எப்படா புரியும்? பெரிய புத்திசாலி. பாரு மச்சான், என்னடா பண்றது? அட்டெண்ட் பண்ணு. போன் அட்டெண்ட் பண்ணி பாண்டிச்சேரி இன்டர்வியூ போகாம விஷ்ணு பொண்ணு இழுத்து ஓடிட்டு இருக்கான். கூட போய் பாவத்துக்காக நானும் கூட சேர்ந்து ஓடிட்டு இருக்கேன்னு சொல்லவா? மச்சான் பாண்டிச்சேரி போறோமோ இல்லையோ வேலூர் போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மச்சான் தயவு செய்து விட்டுட்டு வாடா. இவ்வளவு தனியா விட்டுட்டு எப்படா போறது? அப்ப நல்லா கூட்டமாக ரங்கநாதன் தெருல விட்டு போயிடலாமா? டே போடா, எங்க டிராப்னு கேட்டா கிளம்பலாம் போடா. மாயா, நீ எங்க போகணும்? சென்னையில் உனக்கு யாராவது தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸோட செல் நம்பர் ஏதாவது? சுத்தம். அப்ப இங்க வந்தாலாம் சென்னை நமக்கு சுத்தி காமிக்கவா? மச்சான் இவளை இங்க விட்டு வரலனா அவங்க நம்மள விட மாட்டானுங்க. வீணா வம்ப வேலைக்கு வாங்காத, சரியா? சுமாரா. மாயா இது பாரு, நீ வந்து விஷ்ணு பசிக்குது. இது வேறயா? ப்ளீஸ் விஷ்ணு. ஓகே ஓகே மாயா, என்ன ஆனாலும் சரியா. இந்த நிலைமையில இவளை விட்டுட்டு என்னால வர முடியாது. டேய் நீ ஸ்ட்ராங்கா சொல்றத பார்த்தா லவ் ஏதாவது? டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஒரே நாளையா லவ் வரும்? பார்க்க பாவமா இருக்குடா, அதனாலதான் ஹெல்ப் பண்றேன். டேய் உண்மையா சொல்றா? டேய் நிஜமா சொல்றேன்டா. அப்ப தலையில வச்சு சத்தியம் பண்ணு. சத்தியம்டா. உனக்காவது சௌமியா இல்ல மாயா ரெண்டுத்துல ஒண்ணு கன்ஃபார்ம். அந்த ஏரியாவை இன்னும் நான் எட்டி கூட பாக்கலடா. ஏன் என் வீட்டு வேலைக்காரி கூட என்ன வெறுப்பா பாக்கலாடா. பார்த்து சத்தியம் பண்றா. இதுக்கும் மேலேயுமாடா? அப்ப நம்புற இல்ல, நம்பு. ஆல் ஆஃப் மை ஃபேட் யூ நோ. ஏய் வாடா. இச்சி வா. வாடா வரேன். அந்த பொண்ணு மேல எந்த லவ் இல்லன்னு ஹீரோ அவன் ஃப்ரெண்ட் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டான். அப்ப அவன் மேல லவ் இல்லல? அதை எப்படி சார் இப்ப சொல்ல முடியும்? அதான் சத்தியம் பண்ணிட்டான்னு சொன்னிய சார். மனசு ஒரு குரங்கு மாதிரி, அது இங்க நாங்க அங்க நீங்க தாவிக்கிட்டே இருக்கும். மனசு மட்டும் தான் குரங்கு மாதிரியா? என்னமோ மனசு மரம் பாத்துங்க. அதை எப்படி சார் இப்ப சொல்ல முடியும்? நீங்க இந்த மாதிரி நடுவில் கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா என்னோட ஃப்ளோ மிஸ் ஆயிடும். சரி சொல்லி தொலைங்க. கட் பண்ணா ஹலோ, யாரு? பழகி போன மூதேவி. இது இருந்தாலும் தொல்ல, இல்லனாலும் தொல்ல. என்ன மச்சான் எப்படி இருக்கீங்க? ஏன் இருக்கேன்னு கேளு. ஏன் இப்படி டென்ஷன் ஆறீங்க? விஷ்ணு என்ன பண்றான்? உன் குடும்ப மானம் குப்பை லாரியில ஏற அளவுக்கு பண்ணிட்டாயா? சேச்சா இருக்காத. என் மானத்தை குப்பை லாரியில ஏத்துற அளவுக்கு அவன் இல்ல. நான் அப்படிதான் நினைச்சேன். என் பொண்ணை கட்டிக்க போறானா இல்ல வேற ஒருத்தைய இழுத்துட்டு போறானான்னு தெரியலையே. ஒன்னும் புரியலையே. எனக்கு கூட தான் ஒன்னும் புரியல. கோவிலுக்கு கூப்பிட்டு போன என் பொண்ணை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு பொண்ணை இழுத்து ஓடிக்கிட்டு இருக்கான். அட போன் பண்ணா எடுக்க மாட்டான்பா, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். ஆமா மச்சான், நானும் ட்ரை பண்ணேன். அவன் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது, அதான் உங்களுக்கு போன் போட்டேன். என் ஆளுங்க அவனை தேடிக்கிட்டே இருக்காங்க. மரியாதையை அவனை வீட்டுக்கு வர சொல்லு. ஏதாவது சின்ன விஷயமா தான் இருக்கும், நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் பாத்துக்கிறேன். என்னங்க? உங்க அண்ணன் தான் என்னவா ஏதோ வளர்றான். எதுக்கு? நம்ம பையனை பத்தி தப்பு தப்பா பேசுறான். என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியுங்க. அவன் எது செஞ்சாலும் சரியாத்தான் செய்வான். அவர் அப்படித்தான் எல்லா விஷயத்துக்கும் தையா தக்கான்னு குதிப்பாருன்னு தெரியாத உங்களுக்கு? அது சரி. இல்ல நம்ம பையன் போனே எடுக்க மாட்டேங்கிறான், ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கான்னு நினைக்கிறேன். எதுக்கு நான் நேரம் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? அப்பா! பாட்டி!
என்ன ஆச்சு? ஏன் அழற? என்னாச்சு? ஏன் அழற? என்னாச்சு? விஷ்ணு என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட ஓடி போயிட்டான் பாட்டி. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, இன்னும் 1 மணி நேரத்துல அந்த வேலை இங்க கொண்டு நிறுத்துறோம் பாரு. நீ மாப்பிளைய தேடாம அந்த சன்னியாசி பையகிட்ட கதையா கேக்குற கதை. அந்த டைரக்டர் எந்த நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சானோ எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது. நான் அப்பவே சொன்னேன் இந்த படம் கிடம் எடுக்கிறதெல்லாம் வேண்டான்னு. நான் சொன்னா கேக்குறீங்களா? ப்ரொடியூசர் பொண்ணு கண்ணீரும் கவலையா வந்து நிக்கிறாங்க. எப்படியும் டைரக்டர் வெளியே போயிடுவாருன்னு நினைக்கிறேன். அடுத்த டைரக்டர் நான் தான். ஐயய்ய, எதுக்கு எதை முடிச்சு போடுற? நம்ம மாப்பிள்ளை ஒண்ணு அந்த பொண்ணை இழுத்துட்டு போல, அந்த பொண்ணு தான் மாப்பிள்ளை இழுத்துட்டு போறா. முதல்ல போய் அவங்கள தேடுற வழிய பாருங்க. அதுக்கப்புறமா அந்த சாமியார் கிட்ட கதையை கேளுங்க. என்ன யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க கிட்ட ஏர்போர்ட், சென்ட்ரல் ஸ்டேஷன், எக்மோர் ஸ்டேஷன் சல்லடை போட்டு சந்து புந்தெல்லாம் தேட சொல்லியிருக்கேன். இன்னும் 1 மணி நேரம் அவனை கொண்டு வந்து நிறுத்துறனா இல்லையா பாரு. போ, குழந்தை உள்ள கூட்டு போ. இட்ஸ் ஓகே. டோன்ட் வரி பேபி. கம் பப்பி. அப்பா கம். டோன்ட் cry. வெள்ளக்காரன் ஏன்டா வெளியேறினான்னா பெரியவங்க பண்ண போராட்டத்தால இல்ல, இந்த கிழவி பேசின இங்கிலீஷால இருக்குமோ இருக்கும். எடுத்துக்கோங்க. ஏய் இப்பதானே ஜூஸ் கொடுத்த, இன்னும் 4 சீனே சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள பால் தரேன். பாலை கொடுத்து பிக்கப் பண்றா பாரு. எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. பால் குடிக்கிற வயசுல தாண்டியாச்சு, நீ கிளம்பு. இந்த பாருங்க, பாலை குடிங்க, இல்ல பால் தயிராயிடும். தயிரானா என்ன? அதுல தண்ணிய கலந்து சில்லுன்னு மோரா கொடுத்துற வேண்டியதான். போமா நின்னு. போ, அவங்க தான் குடிக்க மாட்டேன்னு சொல்றாங்களே, வேமா போ. அப்புறம் சொல்லு. சொல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு. பரவாயில்ல. இந்த நேரத்துல ஹீரோவோட அப்பா முறை பொண்ணோட அப்பாவுக்கு ஃபோன் பண்றாரு. அதான் ஃபோன் பண்ணிட்டானே. பரவாயில்லையே, கேரக்டர் நல்லா உள்வாங்கியிருக்கீங்க. அதெல்லாம் விடு, அதுக்கு மேல சொல்லு. மேலன்னா மொட்டை மாடியிலையா? கெட்ட வார்த்தையில திட்டி விடுவேன். ஃப்ளோல தான் சார் சொல்ல முடியும். ஃப்ளோ மிஸ் ஆனா ஃபுல் ப்ளே மிஸ் ஆயிடும். டைரக்டர் கோவப்படலாமா? ஏங்க கோபுரம் தாங்க டைரக்டர். யோ, நான் கோவக்குற சொல்லிட்டு கழட்டி விட்டு நீ டேரக்டர் எல்லாம் பாக்குறியா? மூடு. சரி, அதை உடைய, நீ கதையை சொல்லு. நீயா? அட உன்னதான் கதையை சொல்லிய. அதான் நீ சொல்றதெல்லாம் ஒவ்வொன்னா நடக்குதே, சொல்லு. சரி, கட் பண்ணா. நீ யாரையாவது லவ் பண்றியா? ஒருவேளை இவனுக்கு இவன் மேல லவ் வந்துட்டு நம்ம கிட்ட போய் சொல்றானோ? எப்படி துணுது பாரு. இப்போ என்ன பண்ணலாம்? தெரியல. ஆமா, உன் ஊர் இது? நானும் உங்க ஊர் தான். ஏன் ஊரா? கோயம்புத்தூர். இப்ப என்ன விஷயமா வந்திருக்க? பாண்டிச்சேரியில் ஒரு இன்டர்வியூ இருக்கு, நாளைக்கு காலையில போகணும். நாளைக்கா? இன்னைக்கு நார்த் மெட்ராஸையும் சவுத் மெட்ராஸையும் சுத்தி காமிச்சா நாளைக்கு மத்திய சென்னை சுத்தி காமிப்பா போல இருக்கு. இத பாரு, ரிலாக்ஸா அப்படியே. தண்ணி குடி. உன்னை யாரோ நினைக்கிறாங்க போல. ஆமா ஆமா, அவளை யார் நினைச்சுன்னுப்பா? நீ தான் நினைச்சுன்னுப்பா அவளை. அது உட்கார்ந்திருக்காங்க பாரு. டேய், நினைக்காத, வாடா வந்துட்டானுங்க. டேய் வாடா, மாட்டிக்காரா, சீக்கிரம் தூக்கி போட்டு வா. உங்க போனீங்க? அவனுக்கு என் போன்ல அடிச்சு எடுக்கவே மாட்டேங்கிறான். அதான் உன் போன்ல ட்ரை பண்றான். அவன் என்ன அவசரத்துல இருக்கானோ, என்னமோ பண்ணுங்க போங்க. ஹலோ, யாரு? டேய் பழம். டேய், உங்க அப்பா லைன்ல வெயிட் பண்றாரா? ஏன்டா எடுத்த? புது நம்பர்ல இருந்து கால் பண்ணாரு, அத எடுத்துட்டேன்டா. எடுத்தல்ல, பேசு. மச்சான், எங்க அப்பா இல்லடா, உங்க அப்பாடா. என்னடா போன் எடுத்துட்டு பேசாம இருந்தா இப்படி? பாத்துவாமா. ஓடிட்டே இருக்க அங்கிள், அதான் பேச முடியல. எங்கடா அவன்? அவன் ஓடிட்டு இருக்க அங்கிள், நானும் ஓடிட்டு இருக்கேன் அங்கிள். இது ஓடிட்டு இருக்கீங்களா? அவன் ஒரு பொண்ணோட ஓடிட்டு இருக்க அங்கிள், நான் போனோட ஓடிட்டு இருக்கேன் அங்கிள். பொண்ணா? யாரா அது? அவளை கூட்டிட்டு இவன் ஏன் ஓடுறான்? ஒண்ணுமே புரியல அங்கிள். என்ன நடக்குது அங்க? ட்ரெயின்ல ஏதோ ஒரு பொண்ணை பாத்துட்டான் அங்கிள். அப்போ ஓட ஆரம்பிச்சவன் அங்கிள். இது வரைக்கும் ஓடிட்டு இருக்கோம். அவன் கூட சேர்ந்த பாவத்துக்கு நானும் ஓடிட்டு இருக்கேன் அங்கிள். நான் போன் பண்ணா அவன் ஏன்டா எடுக்க மாட்டேங்கிறான்? அவன் போன் லோ பேட்டரி ஆகி சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அங்கிள். ரிங் போயிட்டு இருக்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா அங்கிள்? செம ஷார்ப் அங்கிள் நீங்க. இப்ப அவன் பேசுறது மேல இல்ல அங்கிள், காலையில இருந்து ஒரு ஓட்டம் தான் அங்கிள். இதான் இப்ப லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் அங்கிள். நாளைக்கு காலை நீங்க கால் பண்ணுங்க. உயிரோட இருந்தா நான் நிறைய அப்டேட் தருவோம் அங்கிள். பை பை அங்கிள். ஓகே ஓகே, நாங்க பாத்துறோம் அங்கிள். தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ. ஓகே ஓகே அங்கிள். டேய் விஷ்ணு, மச்சான் நில்றா டேய். டேய் சீக்கிரம் வாடா. இப்படிடா வந்துட்டு இருக்கேன். அப்பா என்ன சொன்னாங்க? திட்டினாரு. டேய், அங்க போற கரடி முடிது அழகு பாத்துறேன், டென்ஷன்ல கூப்பிடுறாங்க. போடா. இங்க என்னடா பண்றாங்க? யாருக்கு தெரியும்? போய் எழுதி இந்த போடா. நேரத்துல மாயா, மாயா இங்க என்ன பண்ற? வா வா வா. வா சீக்கிரம் வா. வா. கம் கம். சொல்லுங்கண்ணே.
என்னடா மாப்பிள்ள கிடைச்சானா இல்லையா? கிடைச்சா நாங்க தெரு தெருவா ஓடிட்டு இருப்போமா? என் கேரக்டர் எப்படி இருக்கு? அத பத்தி கவலைப்படாத. இப்பவே நீ நடிச்சுக்கிட்டு தானே இருக்க. நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேனா? ஆமாண்டா. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கியோ அதுதான் உன் கேரக்டர். புரியலையே. எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன? உனக்கு புரியாத அளவுக்கு உன்னைய குழப்பி இருக்காரு. கரெக்ட். வா வா இப்படி போலாம். இப்படி முச்சந்தில முடங்க விட்டானே. குடிப்போம்.